புதுச்சேரியில் புனித பேட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் ஆண்டு விழா நடைபெற்றது. மேலும் இது குறித்து விவரிக்கிறார் இப்பள்ளியின் ஆசிரியர் திருமதி ராஜலட்சுமி அவர்கள். புனித பேட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் வழக்கமான உற்சாகத்துடன் 34ஆம் ஆண்டு விழா 22/3/2025 சனிக்கிழமை அன்று மாலை 4 மணி அளவில் பள்ளியின் வெள்ளி விழா கட்டடம் திருமதி லில்லி ரிஜிஸ் கலையரங்கத்தில் நடைபெற்றது. இவ்விழாவிற்கு புதுவை அரசு கல்வி செயலர் திரு ஜவஹர் அவர்களும் பள்ளியின் முன்னாள் மாணவரும் பொறியாளருமான திரு கிருஷ்ணச்சந்தர் அவர்களும் பள்ளியின் ஆலோசனை குழு தலைவரும் புதுவை ரெட்டியார்பாளைய புனித அந்திரேய தேவாலய பங்கு தந்தையுமான அருட்திரு ஜோசப் பால் அடிகளார் அவர்களும் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்று 2024-25ஆம் கல்வியாண்டில் கல்வியிலும் விளையாட்டிலும் சிறந்து விளங்கிய மாணவ மாணவிகளை பாராட்டி சுழற்கேடயமும் முதல் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள 47 மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகையையும் வழங்கி வாழ்த்தி பேசினார்கள். மேலும் பள்ளிக்கு விடுப்பு எடுக்காமல் 5 ஆண்டுகள் முதல் 9 ஆண்டுகள் வரை தொடர்ந்து வருகை தந்த 18 மாணவர்களுக்கு சான்றிதழ்களையும் 9 ஆண்டுகள் தொடர்ந்து பள்ளிக்கு வருகை தந்த 3 12ஆம் வகுப்பு மாணவர்கள் ஷெர்வின் ஜோஷ்வா, ரேஷ்மா, யோகிதா ஆகியோருக்கு கேடயமும் வழங்கி கௌரவித்தனர். மேலும் விளையாட்டுத் துறையில் சாதனை படைத்த மாணவர்களும் இந்நிகழ்ச்சியில் கௌரவிக்கப்பட்டார்கள். இக்கல்வியாண்டின் சிறந்த மாணவர்களாக தெரிவு செய்யப்பட்டவர்கள் ஆரம்ப பள்ளி பிரிவில் பிரிஸ்டினா ஆலிவ் 5ஆம் வகுப்பு, உயர்நிலைப் பள்ளி பிரிவில் பி. பிரியன் 10ஆம் வகுப்பு, மேல்நிலைப் பள்ளி பிரிவில் ஜே. விஜயமித்திரன், வி. தனிஷா பிரின்சி 12ஆம் வகுப்பு ஆகியோரும் கௌரவிக்கப்பட்டனர். இக்கல்வியாண்டின் கல்வியில் சிறந்து விளங்கிய மாணவர்கள் மாணவி எம். சஞ்சீவினி 12ஆம் வகுப்பு உயிரியல் பிரிவு, மாணவன் டி. சர்வேஸ்வர் 12ஆம் வகுப்பு கணினி பிரிவு, மாணவன் ஆர். கைலாஷ் 12ஆம் வகுப்பு வணிகவியல் பிரிவு. விளையாட்டு பிரிவில் முதலிடம் பெற்ற மாணவர்கள் மாணவி கே. தர்ஷினி 12ஆம் வகுப்பு, மாணவன் ஆர். சி. ஸ்ரீஜேஷ்வா 12ஆம் வகுப்பு. வினாடி வினா போட்டிகளில் சிறப்பிடம் பெற்ற மாணவர்கள் மாணவன் பி. அரவிந்த் 12ஆம் வகுப்பு ஆகியோரும் இந்நிகழ்ச்சியில் கௌரவிக்கப்பட்டனர். 25 ஆண்டுகள் பணி நிறைவு செய்த இரு ஆசிரியர் பெருமக்கள் திருமதி எம். ரெஜினா கார்மெல், திருமதி பி. தனலட்சுமி ஆகியோரும் இந்நிகழ்ச்சியில் கௌரவிக்கப்பட்டனர். முன்னதாக இந்நிகழ்ச்சிக்கு பள்ளியின் முதல்வர் திருமதி ஸ்டெல்லா அவர்கள் வரவேற்புரை வழங்க பள்ளியின் தாளாளர் திரு ரெஜிஸ் ஃப்ரெட்ரிக் அவர்கள் இக்கல்வியாண்டிற்கான ஆண்டு அறிக்கையினை வாசித்தார்கள். இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் மருத்துவ இயக்குனர் திருமதி ஜீட்டா ஃப்ரெட்ரிக் அவர்களும் பள்ளியின் ஆலோசனை குழு உறுப்பினர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். இதனைத் தொடர்ந்து மாணவர்களின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இந்நிகழ்ச்சியினை 12ஆம் வகுப்பு மாணவர்கள் செல்வன் என். லோகரஞ்சன், செல்வன் பி. முகிலன், செல்வி ஜே. ஸ்ருதி, செல்வி எஸ். ஸ்ரீஜா ஆகியோர் தொகுத்து வழங்க மாணவன் ஜே. விஜயமித்திரன் நன்றி நவின்றார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளியின் முதல்வர் திருமதி ஸ்டெல்லா அவர்களின் தலைமையில் பள்ளியின் இருபால் ஆசிரியர் பெருமக்கள் சிறப்பாக செய்திருந்தார்கள். Grateful heart, give thanks to the Holy One. Give thanks because He's given Jesus Christ, His Son. Give thanks
married my fortune, and I dare not act. I'll take a pound of your flesh, cut meat, open themselves out of pity. Bullshit! Truth! That is dreadful! Antonio has been so... பாதுகாப்பதில் பின்தங்கியே நிற்கின்றனர். Release. Next formation. Release. Next formation. Thanks to the Holy One. Give thanks because He's given